இங்க வந்திருக்கிறார்கள். ஆளுக்கு 500 ரூபாயும் ஒரு பிரியாணியும் 2 தண்ணி பாட்டிலும் கொடுக்கணும். ஒரு வேன்ல வச்சு கூட்டிக்கிட்டு வரணும். ஒரு கூட்டி கொண்டு போய் வீட்டுல இறக்கி வரணும். அப்படி பண்ணியுமே ஆளுகளுக்கு திக்குமுக்காகி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த ஸ்பீக்கர்ல தள்ளிடுறது. அந்த மாதிரி ஆளுகளை கூட்டிக்கிட்டு போய் அவங்க திக்கி திணறி திக்குமுக்காகி போயிடுவாங்க. ஆளு சேராது. நம்முடைய கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம், தமிழக வெற்றி கழக கூட்டம், அப்படியே வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய விசில் சின்னத்திற்கு அவருடைய வாக்குகளை செலுத்தி அரசு தலைவர்கள் பெற்றுட வேண்டுமா? நமது வீட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீட்டிற்கு திரும்பி சென்ற பிறகு வைத்து அவர்களை நம்முடைய பிரதிநிதியாக கோட்டைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவர் நம்முடைய கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கே தங்க தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும். அப்புறம் பாருங்கள் என்று கேட்டு பரப்புரை மேற்கொள்ள தங்க தளபதி வருங்கால முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள்
தமிழக வெற்றி கழகத்தினர் கொடுத்து இன்னைக்கு சீரோட சிறப்போடு நடத்திட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்க தளபதி விஜய் அவர்கள் கடந்த திருமலை படம் ரிலீஸ் ஆனப்போ சேர்க்க முடியும். தங்க தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே தமிழகத்தில் நல்லாட்சியை தர முடியும். தங்க தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே தாய்மாமன் சீர் தர முடியும். தங்க தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே கல்வியிலே எழுச்சியை தர முடியும். தங்க தளபதி முடியும். தங்க தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே லஞ்ச லாவணியத்தை தடுக்க முடியும். தங்க தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். தமிழகத்திலே தங்க தளபதி விஜய் அவர்களை அரியணையில் ஏற்ற போகிற சின்னம் விசில் சின்னம். வருகிற 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். வெற்றி வேட்பாளர் இங்கே நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றார்கள். தளபதி அவர்கள் அந்த நினைவு பரிசை இப்பொழுது நம்மிடையே காண்பிக்கிறார். என்ன ஒரு இன்முகமான தளபதி அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்று சொன்னால் சும்மாவா? எத்தனை பேர் இடையூறுகளை முடியுமா? நான் சவால் விடுகிறேன், முடியுமா? தனியாக போட்டியிட இல்லாத திமுக அரசு மற்றவர் வரிசையிலே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து கையை பற்றி வராரு. அதோ கையிலே அவர்கள் முருகனுடைய சிலையை வைத்திருக்கிறார். வெற்றியின் சின்னமான முருகப்பெருமான் இப்பொழுது நினைவு பரிசான தளபதியினுடைய கரைகளிலே சேர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய திருப்பத்தூர் தொகுதியினுடைய வெற்றி கனியை தளபதி அவர்களுடைய பாதங்களிலே சமர்ப்பிப்போம். தளபதி அவர்களுடைய வெற்றி கனியை சமர்ப்பிப்போம். தமிழ்நாட்டினுடைய வெற்றி வெற்றான சீனிவாசன் சேதுபதி அவர்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு தளபதி விஜய் அவர்கள் விஜயம் வந்து கொண்டிருக்கிறார். விஜய் சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு தங்க தளபதி விஜய் அவர்களை கோட்டைக்கு அனுப்பி வைக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். திருப்பத்தூர் தொகுதியினுடைய வெற்றி இன்றைக்கு நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆர்ப்பரித்த கூட்டம், அலைகடலான வந்த வாக்காளர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு தங்க தளபதி வருங்கால முதல்வர் வெற்றி வேட்பாளர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் வரவேற்பு நின்றுவிடக்கூடாது. இனிமேல் தான் உங்களுடைய பொறுப்பும் பணியும் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் விசில் சின்னத்திற்கு தமிழகத்திலே யாரோ